بسم الله الرحمن الرحيم ஆனா இருக்குதா இல்லையா? 5 வேளை தொழுகை நடத்தி 5 வேளை தொழுகை நடத்தக்கூடிய ஒரு முஸ்லிம் வீடுகளிலே சென்று சினிமா கேசட்டுகளை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து படி என்கிறான், பார் என்கிறான். 9 மணிக்கு நாடகம் ஓடியும் உட்கார்ந்துட்டு மூலையில உட்கார்ந்து குர்ஆனை படிச்சுட்டு மனைவி கேப்பாளா? எங்களுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரே வேலை, சமைக்கணும், பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பணும், எல்லாம் மைண்டெல்லாம் அப்படியே ஸ்டக்காகி நிற்குது. இந்த நாடகத்தை பார்த்தாதான், அதுவும் எப்படி பக்கத்து வீட்டில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை மாதிரி அப்படியே உண்மை அப்படியே நடக்கிறது இந்த பூமியிலே. இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை அந்த குடும்பத்தில் என்ன நடக்கும் என்று அப்படியே நடக்கிற மாதிரியே ஒரு ரியல் சீனே ஓடுற மாதிரியே நம்முடைய பெண்கள் வீடுகளிலே அந்நிய ஆண்களையும் அந்நிய பெண்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அவன் கணவனும் பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் நாளை மறுமைகளில் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். பாதுகாப்பான அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தய்யூஸ் அல்லது யுக்ரு ஃபீ அஹ்லிஹில் ஹுபுஸ், தன் குடும்பத்தார்கள் மானக்கேடான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்த ஆண்மையற்றவன் இவன் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைய முடியாது. தவறுகள் நடப்பது மட்டும், தவறுகள் செய்வது மட்டும் தவறில்லை, தவறை தடுக்காமல் இருந்தாலும் தவறுதான். இன்னைக்கு போங்க வீட்டுக்கு, உங்க மனைவி மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கட்டும், ஒரே ஒரு டிவிய, அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படி ஒரு குடும்பம் தேவையில்லை. அது நரகத்தை சம்பாதிக்கக்கூடிய குடும்பம், அல்லாஹ்வின் லானத்தை வாங்கக்கூடிய குடும்பம். கண்களின் மூலமாக பிள்ளைகளுக்கு விபச்சாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள். அப்படித்தான் அர்த்தம் வரும், அப்படித்தான் அர்த்தம் வரும். தன் பிள்ளைகளுக்கு எப்படி விபச்சாரம் செய்வது என்று கற்றுக் கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள். அதை பார்த்துட்டு என்ன செய்வா புள்ள? என்ன செய்வா? ஆஹா, இந்த கூத்த பாருங்க. நாடகத்தில் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு புள்ள தப்பிச்சு போகணும்னு சொன்னா முன்னாடி வாங்க, அப்படி நெருக்கமா வாங்க. நாடகத்தில் ஓடி போனா இவங்க ஊக்குவிப்பாங்க. பாரு அவன் அம்மாக்கார எவ்வளவு கொடுமைப்படுத்துறா பாரு அந்த புள்ளைய, அந்த புள்ள தப்பிச்சவன் பிழைச்சவன் ஓடி போயிருச்சு, அந்த பெற்றோர்கள் கையில மாட்டவே கூடாதுன்னு சொல்லி முடிச்சிருப்பா. மறுநாள் காலையில அவ புள்ள எஸ்கேப் காஃபிரோட. லா இலாஹ இல்லல்லாஹ். ஐயோ என் புள்ள போச்ச, என் புள்ள போச்ச, காஃபிரோட போச்ச. போகத்தான் செய்வாள். நீ அதைத்தான் கற்றுக் கொடுத்தா எப்படி ஓடுவதென்று அந்த டெக்னிக்கை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு, எங்க எங்க போனா எங்க பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு என் புள்ள ஓடி போறாளாம். ஓடி போகாம நடந்தா போவா அவ பொண்ணா? லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். இதன் காரணமாகத்தான் ஒரு வாலிபனுடைய உள்ளத்திலே இது போன்ற ஆசைகளை விதைக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு உலகம் அப்படி மாறி போச்சு. அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். தெருக்களிலும் வீதிகளிலும் அது வெளிப்படையாக விரிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய கற்புகளையும் நம்முடைய பார்வைகளையும் ஈமானையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆம், அப்படித்தான் உள்ளத்திற்கு, வாலிபனுடைய உள்ளத்திற்கு ஒரு பெண் ஆசைக்குரிய ஒரு பொருள்தான். அல்லாஹ் அப்படித்தான் இயற்கையாகவே ஆண்களின் உதயத்தை, ஆண்களின் உள்ளத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த ஆணுடைய உள்ளத்திலே சூழ்ச்சி வலைகள் விரிவதற்குத்தான் உள்ளம் இருக்கிறது. யார் ஈமானுடன் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள், ஈமான் இல்லாதவர்கள் தோற்று விடுவார்கள். இப்படித்தானே இவன் 1000 பொண்ணை பார்ப்பான், பிரச்சனையே இருக்காது. ஒரு பொண்ணு தெரியாதனமா இவனை திரும்பி பார்த்துடக்கூடாது, அவ்வளவுதான். அவன் உள்ளத்துல பட்டாம்பூச்சி பறக்கும் பாருங்க, வானத்திலையும் மேலையும். ஈமான் இருந்தால் பறக்காது. பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பறக்காது. உள்ளத்திலே அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் பறக்காது. கண்களால் பார்ப்பதை விபச்சாரம் என்று கருதுபவன் பார்க்க மாட்டான்.
பார்வைகளை தாழ்த்தி இருப்பான் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று. அல்லாஹ் அப்படித்தான் நம்முடைய உள்ளங்களை ஆக்கி இருக்கிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. மனிதனின் உள்ளத்திற்கு விரிக்கப்படுகிறது, ஆசை ஊட்டப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது பெண்ணினுடைய ஆசை. முதல் ஆசை, மா தரக்து பஅதி ஃபித்னதன் அபர்ர அலர் ரிஜால் மினன் நிஸா. எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்கு நான் பயப்படக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விஷயம், டேஞ்சரஸ், நெருங்கிவிட்டால் அழிந்து விடுவார்கள் பனி இஸ்ரவேலர்கள், அதனால் தான் அழிக்கப்பட்டார்கள். யார்? பெண்கள். ஆணுடைய உள்ளம் அப்படித்தான், ஆணுடைய உள்ளம் அப்படித்தான் விரும்பும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்திலே இதை தடை செய்திருக்கிறான். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா. வஸாஅ சபீலா. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, அது மிக கெட்ட வழி, அது மானக்கேடான ஒன்று. லா இலாஹ இல்லல்லாஹ். யார் ஒரு அந்நிய பெண்ணின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துகிறானோ அவன் கண்களின் மூலமாக விபச்சாரம் செய்கிறான். இதுல இதெல்லாம் அடங்கும். சினிமா பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, கிரிக்கெட்ல ஆடுறவங்க பார்க்கறது, என்ன எல்லாத்தையும் அடக்கிக்கோங்க இதுல. அப்புறம் வல்யதானி தஸ்னியான் வல்யதானி தஸ்னியான் வல்யதானி தஸ்னியான். இரண்டு கைகளும் விபச்சாரம் செய்கின்றன. அது இப்படி கையை வச்சு விபச்சாரம் செய்யறது முடியும்? மொபைல் போனிலே முடியும், சிஸ்டமை ஆன் பண்ணி ஃபேஸ்புக்கை ஆன் பண்ணினால் முடியும், ட்விட்டரை ஓபன் பண்ணினால் முடியும், ஸ்கைப்பை ஓபன் பண்ணினால் முடியும். நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஃபேஸ்புக் நரகத்திலே இவனுடைய முகத்தை தள்ளக்கூட, நரகத்திலே இவனுடைய முகத்தை ஆக்குவதற்கு யகூதிகள் விழித்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். யார் இந்த இணையதளத்தை அழைப்பு பணியின் நோக்கத்திலே பெண்களுடன் கலக்காமல் ஹலாலான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் பயன்படுத்தலாம். அல்லாஹ் அவர்களின் ஈமானையும் இறையச்சத்தையும் உறுதிப்படுத்துவானாக. யார் ஒருவன் இதை வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக, பெண்களிடத்திலே பேசி மகிழ்வதற்காக யார் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? என்ன வாய்கள்லாம் மூடி இருக்கு, அப்படியா? ஹராமா ஹலாலா? ஹராம். அதுவும் ஹராமல், அதுவும் ஹராம் மட்டுமல்ல, விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். உள்ள பொண்ணு ஒண்ணு அங்க இருந்து ஒரு ரிக்வெஸ்ட், இவர் ஆட் அஸ் எ ஃப்ரெண்ட். இவர் ஆட் பண்ண உடனே தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங் மை ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு மெசேஜ். ஹாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. எந்த ஊர் உங்களுக்கு? ஆரம்பிக்கும் ஷைத்தானின் வலை விரிய ஆரம்பிக்கும். ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தை அப்படியே வந்துட்டாரா, முடிஞ்ச போச்சு கதை, அவ்வளவுதான், ஆட்டிட்டான். காலை விடிந்ததில் இருந்து இரவு தூங்கும் வரை தலைவாணி கடிகள், தலைவாணிக்கு மேலே, கல்லூரிகள் பெட்டுக்கு அருகில், கல்லூரிகளே மேஜைக்கு அருகில், எல்லா நேரங்களிலும் ஃபேஸ்புக். அப்படியா இல்லையா? 90 வயசு கிளவி ஒரு சின்ன வயசு போட்டோவை போட்டு இருப்பா, அவங்க கூட உட்கார்ந்து சேட் பண்ணிட்டு இருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ். பெரும்பாலான விதங்கள் அப்படித்தான் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். யோசித்து பாருங்கள், அதுவும் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாலிப பெண்கள் ஆஹா எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் ஃபேஸ்புக்கிலே, எவ்வளவு ஜொலிக்கிறார்கள், எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள். போட்டோவை போட்டுக்கொண்டு ப்ரொஃபைல் பிக்சரை அப்படியே டிசைனாக வடிவமைத்துக் கொண்டு, சுமையா பானு, எப்படி சுமையா பானு, இந்த பெயரை சொல்லுவதற்கு நீ தகுதியற்றவள், உடனே எழுதுங்கள் அந்த பெண்ணுக்கு, நீ நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய், நீ சுமையா என்று சொல்லாதே, நீ அபூஜகல், நீ ஒரு காபிருடைய மகள் என்று சொல்லிக்கொள் உன்னை. அப்படித்தான். ஏன் ஒரு காபிர் செய்ய வெட்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம், ஒரு காபிர் தன்னுடைய புகைப்படத்தை மக்கள் பார்க்க கூடாது என்று பயப்பட்டு அதை மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம்
முஹம்மது நபியின் வாரிசு என்று சொல்லக்கூடிய, பாத்திமாவிற்கு பிறந்தவள் என்று சொல்லக்கூடிய, சுமையாவின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய இந்த சுமையா பாத்திமா போட்டு வச்சிருப்பாங்க ப்ரொஃபைல் பிக்சரா. ஹராம், ஜினா. இது உன்னை பார்ப்பவர்களும் ஹராமிலே உட்படுத்தப்படுகிறார்கள். நீனும் அதை பார்க்க வைத்த குற்றத்திற்காக நாளை மறுமையிலே நிறுத்தப்படுவாய். அப்புறம் இன்னைக்கு புதுசா ஒரு ஃபித்னா. சைத்தான் அப்படித்தானே, இவனை பார்ப்பான், இவனை தவறான வழியில கொண்டு செல்ல முடியுமா? ஐயோ, இவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், ரொம்ப ஈமானோட இரபக்தியோட அப்படியே தொழுதுகிட்டு எந்த பெண்ணையும் பார்க்காம யாரோடையும் பேசாம மௌனமா அப்படியே அமைதியா புள்ளமா உட்கார்ந்துருக்கான். இவனை வழி கிடைக்கவே முடியாது. இவனை வழி கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், இவன் நல்லதுன்னு செய்வான்ல அதை அப்படியே நல்லதா கூட்டிக்கிட்டே போய் கடைசியில தள்ளி போடுவான். எங்க எங்க தள்ளுவான்? அல்லாஹ் 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 அல்லாஹ். யோசித்து பாருங்கள், இஸ்லாமிய சேட்டிங் எப்படி இன்னைக்கு அதை எடுத்து வச்சிருந்தேன், ப்ரொஜெக்ட் வச்சு அதெல்லாம் காட்டணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கிடைச்சா காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. யாரு? ஆயிஷா. ஃபேஸ்புக்கில் கீழே கமாண்டை மட்டும் பார்த்தீங்க, சலாம் சொல்றதுக்கு இருக்கிற கூட்டத்தை மட்டும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் 150 200 300 சொல்லி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அதே யாராவது ஒரு ஆணு நல்ல ஒரு போட்டோ இல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லுங்களேன், அவர் தான் லைக் பண்ணியிருப்பாரு, அவர் தான் அதுக்கு சலாமுக்கு பதிலே சொல்லியிருப்பார், வேற யாவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஹலாலா ஹலாலா. அதுவும் இங்க ஒரு நல்ல ஒரு கற்று எழுதியிருப்பார். எங்க கற்று எழுதுறாங்க அப்படியே தூக்கி பேஸ்டான பண்றாங்க நம்ம மக்கள். அதை பார்த்துட்டு அவரை பெரிய முக்தி நினைச்சு பெண்கள் எல்லாம் வலைக்கும் சலாம் ஜஸாக்கல்லா பாரக்கல்லாஹு லக்க பாரக்கல்லாஹு அலைக்க இப்படி எல்லாம் நடக்கிறதா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நேத்து ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், இதை எடுக்கிறதுக்காகத்தான் உள்ள போய் பார்த்தேன். ஒரு ஆள் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு எழுதியிருக்காரு. எழுதும் பொழுது இந்த பொண்ணு பிரதர் சே கரெக்ட்லி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ். யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? எந்த மார்க்கத்தை பயன்படுத்தி இப்படி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த மார்க்கத்திலே ஹராம் என்று தடுக்கப்பட்டதோ அதை முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்தால் அதுவும் ஹராம் தான். அது ஈமானை வளர்த்தாலும் சரி, அது இறையச்சத்தை வளர்த்தாலும் சரி, ஷைத்தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறான். இறையச்சத்தையும் ஈமானையும் நரகத்திலே தள்ளுவான் அதை கொண்டு அவனே. ஏன்? ஹலால் ஹலாலாக்கப்பட்டது, ஹராம் ஹராமாக்கப்பட்டது. எந்த ஒரு மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட ஒன்றை கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரிலும் அதை ஹலாலாக்க முடியுமா? முடியுமா? யாராவது இதற்கு தப்பு மாற்று கருத்து சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இஸ்லாம்ங்கிற பேர்ல சாட் பண்ணலாம், இஸ்லாம்ங்கிற பேர்ல பிரதர் சிஸ்டர்ஸ் பயன்படுத்தலாம். ஷைத்தான் அப்படித்தான் விரித்தான் வலையை. இஸ்லாம் என்ற பெயரிலே ஆரம்பித்து அவன் ஜினாவிலே தள்ளி அவர்களை நரகத்தை நோக்கி செலுத்துவதற்காக இந்த இணையதளத்தை ஷைத்தான் பயன்படுத்தினான், பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டான். பிரதர் சிஸ்டர்ஸ், ஆதமுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாம். எப்படி வாதம்? ஆதமுடைய பிள்ளைகள், என் சகோதரி அவள், அவரிடத்திலே பேசுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. எங்கேயாவது ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டு, ஒரு அந்நிய பெண்ணிடத்துல மார்க்கத்தை தனியா சொல்றதுக்கு உனக்கு அனுமதி இருக்கு சொல்லி ஆலிங்களை தவிர எங்கேயாவது ஒரு ஹதீஸை காட்டு. நபியுடைய மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய தாயாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். அதுவும் ஒரு ஆணிடத்திலே கடுகடுப்பான முகத்தை கொண்டு கடுகடுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுகிறான். இவர்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே அப்படியே அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹராம். கண்ணியத்துக்குரியவர்களே, யாரெல்லாம் இன்னும் சில ஃபத்வாக்கள் இருக்கிறது. ஃபேஸ்புக் என்ற இணையதளத்தை எல்லோரும் பயன்படுத்தலாம். யாராவது பயன்படுத்தாதவங்க இருக்கீங்களா? எங்க பார்ப்போம், கொஞ்சம் கையை உயர்த்துங்க. இப்ப டீஆக்டிவ் பண்ணிருக்க கூடாது, நான் உள்ளேயே போனதில்லைன்னு சொல்லி யாராவது கையை உயர்த்துங்க. சரி, இப்போ பயன்படுத்தலை, யாராவது கையை உயர்த்துங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு 10 பேர் 12 பேர் எல்லாரும் ப்ரொஃபைல்லையும் கேர்ள்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லை? என் ப்ரொஃபைல்ல கேர்ளே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம்.
மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ். அப்படி ஒருவன் அந்நிய பெண்ணை ஆட் அஸ் எ ஃப்ரெண்ட்னு கொடுத்தாலோ அல்லது ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்காக அக்செப்ட்னு கொடுத்தானோ அவன் ஹராமை செய்து விட்டான். ஷேக் அல் முன்ஜிதுடைய ஃபத்வா islamiqqa.com. ஏன் ஃபித்னாவிற்கு வலியை ஏற்படுத்தி விட்டான் இந்த பெண்ணும் ஒரு ஆணும் சேருவது ஹராம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த இடத்திலே அந்நிய பெண்ணும் ஒரு அந்நிய ஆணும் கலப்பது தவறு. அது நேரா கலந்தா என்ன, ப்ரொஃபைலுங்கிற பேர்ல கலந்தா என்ன, எல்லாம் கலக்கிறதா. கலந்துட்டாலே பொம்பளையும் மூலியமா ஃபித்னா ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுபடியும் இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன், என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்காக நான் பயன்படக்கூடிய மிக பயங்கரமான விஷயம் பெண்கள். ஈமான் கொண்ட சாலிஹான பெண்களை தவிர எல்லாரும் கோவப்பட்டுறாதீங்க, ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து குத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். ஏன் உள்ளம் தேடும் அதை. ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று உள்ளம் ஆசைப்படும். ஒரு பெண்ணிடத்திலே பேசி மகிழ வேண்டும் என்று உள்ளம் துடிக்கும். அப்படியே உள்ள விளையாடிக்கிட்டே இருக்கும், உள்ள குதிச்சுக்கிட்டே இருக்கும். யாராவது பார்க்க மாட்டாங்களா, யாராவது நம்பர் கிடைக்காதான்னு சொல்லி. அப்படித்தான், ஆம் அப்படித்தான் முஸ்லிம் வாலிபர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் வீதி வீதியாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஜிஹாதிற்கு தயாராகக்கூடிய ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை அவன் பக்கம் இழுப்பதற்காக தெரு தெருவாக வீதி வீதியாக நாய் நாயாக அலைந்து கொண்டிருக்கிறான். அதுவும் இன்னைக்கு பேச மட்டும் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு டைம் பாஸ். அங்க அவங்க வீட்டில், இவங்க இங்க ஹாஸ்டல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கே பெற்றோர்களுக்கு அக்கறை இருக்கிறது? எங்கே இதை பெற்றெடுத்த பிள்ளைகள், இதை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கவனிக்கிறார்கள்? மொபைல் போனை 5 வயசுலயே வாங்கி கொடுத்துட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்டையும் திறந்து கொடுத்துட்டு, அந்த பெண்ணிட்ட எல்லா நம்பரையும் வாங்கி கொடுத்துட்டு போனை கொடுத்து ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவாரு. அங்க ஹாஸ்டல்ல யாரோட பழகுவா இந்த பெண்ணு? ஒரு காஃபிரோட, ஒரு முஷ்ரிக்கான பெண்ணிடத்துல. அவங்கள்ட்ட என்ன பழக்கம் இருக்கும்? மஹரம் பேணுவாங்களா, ஹலால பேணுவாங்களா, ஹராம்னு உங்களுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா? இல்ல. உடனே நம்பர், இங்க யாரும் உங்கள்கிட்ட பேசணுமா, கொஞ்சம் பேசி பாருங்களேன். ஐயோ நாங்கெல்லாம் பேச மாட்டோம், எங்க மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. இல்லை, உங்க மார்க்கத்தை பத்தி தான் கொஞ்சம் கேட்கணுமா, அவங்க இஸ்லாத்துக்கு வரணுமா, அப்படி கொடுங்கன்னு சொல்லி அங்க உடனே ஆரம்பம். நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? இதோ வானத்தில் நடக்கிறதையா சொல்றேன். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். ஆம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் யார்? யார்? பெண்கள். பெண்களுடைய ஆடை அதற்கு காரணம். பெண்கள் குலைந்து பேசுவது அதற்கு காரணம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை குறித்து சொல்லும் பொழுது, காசியாத்துன் ஆரியாத் முமிலாத்துன் மாலியாத், அவள் ஆடை அணிந்திருப்பாள், நிர்வாணமாக இருப்பாள், அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். ஒரு ஆண் பிறர் அவங்க பக்கம் சாய்ப்பான், பிறரை அவங்க பக்கம் சாய்க்க மாட்டான், இவங்க தான் அவங்க பக்கம் சாய்ப்பா. ஒரு பெண் அவளும் சாய்வாள், பிறரையும் சாய்ப்பாள். ஆம், இவர்கள் ஆடை அதற்கு காரணமாக இருக்கிறது. இவர்களுடைய ஆடையும் நரகத்திலே சேரும். இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு காரணமாக இருந்த இந்த அமலும் இவர்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. அப்படிப்பட்ட பெண்களை ஹிஜாபா, இதெல்லாம் இதெல்லாம் ஹிஜாபா? இதுக்கு ஹிஜாப் போடாம வெளியே வரலாம். ஹிஜாப் எதுக்குங்க? ஹிஜாப் எதுக்கு? எதுக்கு ஹிஜாப்? உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மிக நீளமான தொலைதுளை என்ற ஹிஜாபை போட்டுக்கொண்டு வெளியே வர வேண்டும். இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் அதுக்கு மாத்தமா செய்யறாங்க. ஆண்கள் எல்லாம் கரெக்டா ஃபுல் டைம் போட்டு கீழே வரைக்கும் பேண்டை இழுத்து விட்டுட்டு உடம்புல எந்த மேல வரைக்கும் டையை போட்டு இறுக்கிட்டு கழுத்து கூட தெரியாம நடக்கிறாங்க. நம்ம பொம்பளைங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், 2 துணி தான் முஸ்லிம் பெண் போடுகிறாள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, உங்கள் செவிகளுக்கு விடவில்லை, இப்படி ஆடை அணியக்கூடிய பெண்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது, சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வலா யஜிதுன ரிஹஹா வலா யதுகுலூனல் ஜன்னah.
நுழைய முடியாது. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பால், ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். 3 மெல்லியதாக ஆடை இருந்தால், கவர்ச்சி ஏற்படும்படி ஆடை இருந்தால், பிறருடைய பார்வை அவள் பக்கம் சாய்க்கும்படி ஆடை இருந்தால் அந்த தன்மைகளை வந்து விடும். இன்னைக்கு ஹிஜாப் தானே கவர்ச்சியே. அந்த தெருல கொஞ்சம் நடந்து போய் பாருங்களேன், பொம்மையில மாட்டி வச்சிருக்காங்களே ஹிஜாப், மின்னு 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 மின்னு. பட்டு புடவை தோத்து போயிடும் இந்த காலத்துல ஹிஜாபுக்கு. அதையும் விற்கிறார்களே. மமங்களா வாங்கடா, மறுமையில உங்களுக்கு இருக்குது. விற்ற காரணத்திற்கு கூலி வாங்குகிறீர்களா? இதை விட்டு ஃபாஹிஷாவை பரப்புகிறீர்களா? இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷியல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. நாளைக்கு போய் எழுதி கொடுத்துருங்க எல்லா கடையிலையும், என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். யார் மானக்கேடான விஷயங்கள் மக்களிடத்திலே பரவுவதை விரும்புகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உலகத்திலையும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து எல்லா புர்கா கடையிலையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ். ஆம், இவர்கள் அதற்கு காரணம். அதை அணிந்து வரக்கூடிய பெண்கள் இதற்கு காரணம். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ஒரு ஆணுக்கு எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஒரு மூமினான ஆண் எப்படி நடந்து கொள்வான் பாருங்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். ஒரு ஆண் தன்னுடைய கற்பை பாதுகாப்பான். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். யாரை தவிர? தன் மனைவியை தவிர, வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகளை தவிர. யார் இந்த வழிகளை விட்டு வேறு வழிகளை தேடுகிறார்களோ, இந்த வழிகளை விட்டு வேறு வழிகளை தேடுகிறார்களோ, தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்கு, தன்னுடைய பார்வையை செலுத்துவதற்கு, தன்னுடைய கரங்களை பயன்படுத்துவதற்கு, தன் மனைவி அல்லாத வேறு ஒரு பெண்ணிடத்தில் எவனொருவன் பழக்கம் வைத்து வேறு சில பழக்கங்களை தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்காக இருக்கிறானோ அவன் எல்லை மீறியவன். மார்க்கத்திலே எல்லை மீறியவன், வரம்பு மீறியவன். இன்று பார்க்கிறோம் வாலிபர்கள், இன்று பார்க்கிறோம் சிறுவர்கள், இன்று பார்க்கிறோம் வாலிப பெண்கள், குறிப்பாக கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய பெண்களும் ஆண்களையும் பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மன்னிப்பானாக. எந்த ஒரு காரியத்திற்காக நபி லூத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தானோ, அதுவும் எப்படி அழித்தான்? கல் மழையை கொண்டு அழித்தான். அதே காரியத்தை உம்மத்தே முஹம்மதியாவில் பிறந்த ஒரு சிறுவனும் செய்கிறான். பலவு பெரிய கேவலம் இது, பலவு பெரிய கேவலம் இது. நடக்கிறதா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 5 வயது சிறுவனும் 8 வயது சிறுவனும் இந்த செயலை செய்ததை. லா இலாஹா இல்லல்லாஹ். ஏன் அவன் அப்படித்தான் பார்க்கிறான்? சிறு வயதிலே பிறக்கும் பொழுது வீடுகளிலே அந்த காட்சியை பார்க்கிறான். 7 வயதை அந்த வாலிபன் அடையும் பொழுது அதை செய்வதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வான். அப்படித்தான் இயற்கையாக அல்லாஹ் உள்ளத்தை அமைத்திருக்கிறான். சைக்காலஜி அப்படித்தான் சொல்கிறது. சிறு வயதிலே கற்பிக்கக்கூடிய பாடங்களை அவன் பெரு வயதை அடைந்தால் அதை செய்வதற்கு முயற்சி செய்வான். லா இலாஹா இல்லல்லாஹ். அதுபோல் ஒரு பெண்ணும் கல்லூரிகளை எத்துணை கேசுகளை எடுத்து வர வேண்டும் சொல்லுங்கள். எத்துணை கேசுகளை எடுத்து வர வேண்டும். எந்த பள்ளிக்கூடங்களில் நடக்கிறது என்று சொல்ல வேண்டும். என்னால் சொல்ல முடியும். நான் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட செயல்கள் செய்யக்கூடிய வாலிபர்களையும். லா இலாஹா இல்லல்லாஹ். ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவனுக்கு அனுமதி கொடுத்த ஹலாலான ஒரு விஷயத்தை செய்வதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை. அதன் காரணமாக வேறு வழிகளை, தன்னுடைய சுகங்களை தீர்ப்பதற்காக அந்த வாலிபனும் அந்த வாலிப பெண்ணும் தேட ஆரம்பிக்கிறாள். ஈமான் இல்லாதவர்களை பத்தி பேசிட்டு இருக்க, ஈமான் இல்லாதவங்களை உள்ள கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. அவங்க எப்பவுமே பாதுகாக்கப்பட்டவர்கள் தான். யார் ஈமானை கையிலே பிடித்துக் கொண்டு எப்போது நழுவி விடும் இந்த ஈமான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களின் நிலைமைகளை நான் சொல்லுகிறேன். ஏன் இந்த உலகம் அப்படி மாறிவிட்டது? உலகம் அப்படித்தான் இருக்கிறது.
பார்க்கும் இடங்கள், நிற்கும் இடங்கள், ஒதுங்கும் இடங்கள், வாகனங்கள், நடந்து சென்றால், சப்வையில இறங்கி சென்றால் எங்கு பார்த்தாலும் அனாச்சாரம், எங்கு பார்த்தாலும் அசிங்கம். தலையை நிமிர்க்க முடியவில்லை, தலையை குனிய முடியவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக. இதை வெளிப்படையாகவே போஸ்டர்களாக அடித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு புறம். என்ன செய்வான் இந்த வாலிபன்? எப்படி இதை பாதுகாப்பான்? சரியான ஈமான் இல்லை என்றால் யோசித்து பாருங்கள். பார்வையை பாதுகாக்க முடிகிறதா? கற்பை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் வழிகாட்டியதின்படி பாதுகாக்க முடிகிறதா? இல்லையே. ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன்ஸ், மாஸ்டர்பேஷன், சமுதாயத்திலே அத்துணை பாவங்களும் வாலிபர்கள் மத்தியிலே பரவி கிடக்கிறது. இருக்கிறதா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ். சத்தியமிட்டு சொல்லுவேன், 100லே 70% வாலிபர்களிடத்தில் இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கும் என்று. ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த சமூகத்தை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாட் இஸ் தி சொல்யூஷன்? தீர்வு என்ன? வாலிபர்களை எப்படி சரிபடுத்துவது? எப்படி சரிபடுத்துவது? தீர்வு என்னங்க? ஈமானை கொடுத்தால் போதுமா? அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய காரியத்தை கொடுக்க வேண்டாம்? லா இலாஹ இல்லல்லாஹ். அது என்ன காரியம்? அது என்ன காரியம்? யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப், மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் فإنه أغل للبصر وأحسن للفرج. உன் பார்வையை பாதுகாக்க வேண்டுமா? உன் கற்பை பாதுகாக்க வேண்டுமா? நீ மானக்கேடான செயல்களை விட்டு விலகுவதை நீ தடுத்துக் கொள்ள வேண்டுமா? ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடி. யார் சொன்னது? அப்துல் பாசி சொன்னா கோவப்பட்டிருப்பீல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் பார்வையை பாதுகாக்கும், உங்கள் கற்பை பாதுகாக்கும் ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடித்து கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. அதுதான் தீர்வு இருக்கிறது, அதில் தான் மருந்து இருக்கிறது. فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث والرباع فإن خفتم ألا تعدلوا فواحدة. திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். 2 2ஆக, 3 3. 2 2 சொல்லும் போதே பல்லெல்லாம் சிரிக்குது இங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசா, திருமணம் முடியுங்கள். இளமையை பாதுகாப்பதற்கு, இளமையில் உங்கள் கற்பை பாதுகாப்பதற்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்வு திருமணம் முடி. தவறாங்க? தவறா? இப்பதானங்க புள்ள படிச்சுட்டு இருக்கான், இப்பதானங்க புள்ள பிபிஏ முடிச்சிருக்கான், இப்பதானங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், அதுக்குள்ள எப்படிங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அப்போ நீங்க ஃபேஸ்புக்ல சாட் பண்றது அனுமதிப்பீங்க, இப்ப தலைவாணி கடியில வச்சு போன் பேசுறது அனுமதிப்பீங்க, புள்ள வந்து பாய் ஃப்ரெண்டோட பீச்சா சுத்துறதை அனுமதிப்பீங்க, ஹராமை எல்லாம் அனுமதிப்பீர்கள், ஹலாலை செய்வதற்கு துணிவு வரவில்லையா? ஒரு ஊரா சுத்துவான் பீச்சா பைக்கில் வச்சுக்கிட்டு. உன் புள்ள சுத்துறாமா? என் புள்ள தங்கங்க, அவன் எப்படிங்க சுத்துவான்? உன் புள்ள அங்க போய் ஒருத்தன் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காமா? அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. என் புள்ள தங்கம் 100% பியூர் கோல்டுங்க, அவங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. செய்து கொண்டிருக்கிறார். எங்கே சென்று காலையில் இந்த கடற்கரை பக்கம் அப்படி காற்றுவாங்க போங்கல, முஸ்லிம் பெண்களுடைய புர்காவின் அந்த நறுமணம் அப்படியே வீசிக்கொண்டே இருக்கும். நடக்குதா இல்லையா? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இதை செய்வீர்கள், இதை செய்து உங்கள் பிள்ளையை நரகத்திலே செலுத்துவதற்கு காரணமாக இருப்பீர்கள். ஆனால் ஹலாலான முறையிலே அவளுடைய பார்வையும் கற்பையும் இச்செயல்களையும் பாதுகாப்பதற்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டீர்களா? என்ன நியாயம் இதெல்லாம்? என்ன நியாயம் இதெல்லாம்? அவன் வேறு வழி என்ன வைத்திருக்கிறான்? ரசூலுல்லாஹ் வேறு வழி என்ன சொன்னார்கள்? நோன்பு வை என்று சொன்னார்கள். அப்படி முடியவில்லை என்றால் இவன் ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கிறதே கஷ்டமா நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறானே, இவனை போய் மற்ற நோன்பு வைக்க சொன்னா வைப்பானா? வைப்பானா? இப்படி யோசித்து பாருங்கள்.
4 லட்சம் ரூபா கொடுத்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க, 7 லட்சம் ரூபா கொடுத்து லண்டன்ல போய் MBA படிக்க வைக்கிறீங்க, ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? சரிங்க, இதெல்லாம் பண்ணி வச்சா இதெல்லாம் பண்ணி வைக்க முடியாதுங்க, அவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லுங்க. படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட துபாய்க்கு போயிட்டு வா, அங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வா, தங்கச்சி வீட்டுல உட்காந்து கரசேலாம உட்காந்து இருக்கா. எத்தனை வயசு படிப்பா தங்கச்சி? 10வது தான் படிச்சுட்டு இருப்பா, அல்லது 10 வயசு தான் இருக்கும். தங்கச்சி இருக்கும் போது அண்ணனுக்கு கல்யாணம் பண்றது நியாயமானு கேட்பாங்க. எப்படி? தங்கச்சி இருக்கும்போது அண்ணன் கல்யாணம் பண்ணலாமா? அண்ணன் இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணலாமா? தம்பி கல்யாணம் பண்ணலாமா? இதெல்லாம் பாவங்க, கலாச்சாரம் சமுதாயத்தில் இல்ல. ஆம், அப்படியா உன் பிள்ளை துபாயிலே சென்று விபச்சாரம் செய்து கொண்டிருப்பான், செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நடக்கிறதா இல்லையா? ஒரு சகோதரர் போன் செய்கிறார் துபாயிலிருந்து, தோழரை கட்டிவிட்டேன், என் குடும்பத்தினத்திலே வற்புறுத்தினேன், திருமணம் செய்து கொடுங்கள் என்று செய்யவில்லை, விபச்சாரத்திலே விழுந்து விட்டேன். யார் காரணம்? அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள். நாளை மறுமையில் நிறுத்தப்படுவார்கள் அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே. தீர்வை இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வை கொடுக்க தவறினால் நிச்சயமாக குழப்பங்களும் மானக்கேடுகளும் வந்தே தீரும். கல்யாணம் பண்ணி கொடுத்தா வீட்டை கவனிக்க மாட்டாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்தா பிள்ளையோட பொண்டாட்டியோட அப்படி பின்னாடியே போயிடுவாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்தா வீட்டை கட்ட வேணாமா, நகை வாங்க வேணாமா தங்கச்சிக்கு. இதெல்லாம் காரியமா நான் மறுமையில் அவனுடைய ஈமான் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? அவன் பார்வை பாதுகாக்கப்படுவதற்கு பெற்றோர்களே உங்களுக்கு ஆசை இல்லையா? அவனுடைய கற்பை பாதுகாத்து சுத்தமானவனாக ஈமான் உள்ளவனாக ஹலாலான வழியிலே தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடியவனாக உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் என்ற ஆசை இல்லையா? சபூர் செய்யுங்க. என்ன உனக்கு இந்த வயசுல ஆசை? சபூர் செய், பொறுமையாக இரு. எப்படி பொறுமையாக இருப்பான்? தவறான வழிகளிலே அந்த பொறுமையை தேடிக் கொண்டிருப்பான் நிக்காஹ் வரை. நான் சொல்ற சொல்யூஷன் கரெக்டா இல்லையா? கரெக்ட்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க, இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் கையை கீழே போடுங்க. அங்க எத்தனை கை தூக்கி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் அக்பர். ஆம், அதுதான் தீர்வு, எல்லாவற்றிற்கும் தீர்வு. பேஸ்புக்கை ஹலாலாக்க வேண்டுமா? யாரிடத்துல சேட் பண்ணுவான் உட்காந்து? அம்மா வீட்டுக்கு சாப்பிட வரமா, கொஞ்ச நேரம் சாப்பிட வைமான்னு சொல்லி சாட் பண்ணுவான், ஹலால். அதே அந்த பீச்சில் இருக்கமா, அந்த பீச்சுக்கு வந்துருமான்னு சொல்லுவான். எப்போ? நிக்காஹுக்கு முன்னாடி. ஹராம். எது வேண்டும்? மணிக்கணக்காக வச்சு பேசுவான் போன்ல, அம்மா வர போதெல்லாம் கட் பண்ணிடுவான். அங்க பெண்கள் யாராவது வந்தா, நல்லா இருக்கியம்மா, அந்த புள்ள எப்படிமா இருக்கா, அந்த புள்ள ஏதோ நோட்ஸ் கொடுத்துதான் சொல்லி பேச்சா மாத்திரும். ஹராம். கணவனோடு உரிமையோடு அந்த பெண் பேசுவாள். ஹலால். எந்த வே வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். யார் வயதை அடைகிறீர்களோ, யாருக்கு சக்தி இருக்கிறதோ உடலாலும் செல்வத்தாலும், அவர்கள் திருமணம் முடியுங்கள். அதுதான் உங்களுடைய பார்வையை பாதுகாக்கும், அதுதான் உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், அதுதான் உங்களுடைய ஈமான் முழுமையாவதற்கு காரணமாகும். மேலடுக்கிய இத்துணை பாவங்கள் இன்ஷா அல்லாஹ், இந்த பாவங்கள் என்னிடத்தில் இருந்தால் இந்த இடத்திலே நான் விடுகிறேன், அல்லாஹ்வுடைய சாட்சியாக வைத்து. நீங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் விட்டுக் கொள்ளுங்கள். ஈமான் வேண்டும் அதற்கு, இறையச்சம் வேண்டும் அதற்கு, தக்குவா வேண்டும் அதற்கு, அல்லாஹ்வுடைய பார்வையின் நினைவு வேண்டும் அதற்கு. ஆஹா, வருகிறாள் ஒரு பெண், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் முன்னிலையிலே, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன செய்து விட்டேன்? விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ஆஹா, அப்படியே முகத்தை திருப்பி கொண்டு நவல்கிறார்கள். மறுபடியும் முன்னால் வந்து நிற்கிறார்கள் அந்த பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் இன்னொரு முறை திரும்புகிறார்கள், மறுபடியும் முன்னால் வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள். பெண்ணே, ஏன் இப்படி வந்து இருக்கிறாய்? யாரும் முன்னை அழைத்து வரவில்லை, சாட்சி எங்கே? சொன்னார்கள், என்னுடைய கற்பம் அதற்கு சாட்சி அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெண்ணை கற்பமுற்று இருக்கிறாய், உன் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு நீ வா என்று. ஆஹா, இவ்வளவு பெரிய வாய்ப்பு, அதுவும் என்ன தண்டனை? மக்களுக்கு முன்னிலே விபச்சாரி என்ற பட்டத்தோடு மண்ணிலே புதைக்கப்பட்டு கல்லால் எறிந்து கொலை செய்யப்படக்கூடிய தண்டனை, திருமணம் ஆகி விபச்சாரம் செய்திருந்த காரணத்தால்.
கேவலம்தான். அந்த பெண் மறுபடியும் குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகும் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னேனே, தண்டனையை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாய், அந்த பிள்ளைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள்? அந்த பெண் திரும்பிச் செல்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதரை, பால் கொடுத்ததற்கு பிறகு வருகிறேன். பால் கொடுத்ததற்கு பிறகும் அந்த பெண் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, விபச்சாரம் செய்து விட்டேன். ஆனால் யாரும் அந்த விபச்சாரத்தை பார்க்கவில்லை, யாரும் அந்த செயலுக்கு சாட்சி கொடுக்கவில்லை, யாரும் அதை குறிப்பிட்டு வந்து ரசூலுல்லாஹ் இடத்திலே முறையிடவில்லை, யாரும் பார்க்கவில்லை. ஆனால் அல்லாஹ் பார்த்து விட்டான் என்ற பயம். யாரும் பார்க்கவில்லை, யாருடைய ஏடுகளில் இருந்து மறைக்க முடியாதோ அந்த ரப்பிடத்தில் அந்த பாவம் எழுதப்பட்டு விட்டதென்ற பயம். யாரும் சாட்சி கொடுக்கவில்லை, நாளை மறுமைகளை என்னுடைய கரங்களும் என்னுடைய கால்களும் என்னுடைய முகமும் என்னுடைய உறுப்புகள் அனைத்தும் அதற்கு சாட்சி சொல்லும் என்ற பயம் அந்த பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து நிறுத்தியது. கேவலம் தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, தண்டனை தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, வேதனை தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, ஆனால் நாளை மறுமையிலே என்னை தண்டித்து விடாதே என்ற பயம் இருக்கிறதா நம்முடைய உள்ளத்திலே? இருக்கிறதா என்னுடைய உள்ளத்திலே? இருக்கிறதா உங்களுடைய உள்ளத்திலே? சிந்தித்து பாருங்கள். ஒரு பெற்றோர் முன்னால் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்ய மாட்டான் அவன். ஆனால் தனிமையிலே இருக்கிறேன் என்று நினைத்து செய்கிறான். அந்த குற்றத்தை நேராக ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் இல்லாமல் இவன் பெற்றோர்களை மதிப்பதை விட அல்லாஹ்வை மதிக்கவில்லை. பெற்றோர்களுக்கு பயப்படுவதை விட அல்லாஹ்வை பயப்படவில்லை. ஏன்? இவனுக்கு அல்லாஹ் யார் என்று அவருடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பாதி புதைக்குழியிலே புதைக்க சொல்கிறார்கள், கல்லால் எறிய சொல்கிறார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை சீ பச்சாரி என்று கல் எறிகிறார்கள். யா ஹாலித், யா ஹாலித், எந்த பெண்ணை பார்த்து சீ என்று சொல்லுகிறாய்? அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே செய்த தௌபாவை மக்கா மதீனாவில் இடையில் உள்ள தூரத்திற்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் ஈடாகாது. அவ்வளவு அல்லாஹ்விடத்திலே கதறி இருக்கிறாள், அவ்வளவு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு இருக்கிறாய் ஹாலிதே. அந்த பெண் சுத்தமானவள், நாளை மறுமையிலே சுத்தமான நிலையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பாள். ஏடுகளிலே அந்த பாவங்கள் எழுதப்படாமல் அழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருப்பாள். பூமியிலேயே தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு தண்டனை அற்றவராக நாளை மறுமையிலே நிற்பாள். அதை விரும்பிய காரணத்தால் தான் அந்த பெண் அங்கே வந்து நின்றார்கள். எங்கே வாலிபர்களே, நமக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான் என்ற பயம் இருக்கிறதா? நாளை மறுமையிலே அந்த அல்லாஹ்விற்கு முன்னால் நானும் நீங்களும் நிறுத்தப்பட்டு இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக் வகஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா, உன் புத்தகத்தை நீ படித்து பார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்து பார். படிப்பான் படிப்பான், திருப்புவான் திருப்புவான். அங்கே செய்த பாவங்கள், தனிமையிலே செய்த பாவங்கள், கூட்டங்களாக செய்த பாவங்கள், யாருக்கும் தெரியாமல் செய்த பாவங்கள், மறைத்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருந்த பாவங்கள் எல்லாம் அவன் படித்துக் கொண்டே இருப்பான். யா வைலதா மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. என்ன புத்தகம் இது? நான் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. கை செய்து மடிந்து விட்டேனே என்று புலம்பக்கூடிய நிலையை பயப்படக்கூடிய வாலிபர்களா நம்முடைய சமூகத்திலே வாழ்கிறார்கள். நான் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசினால் அந்த பேச்சுக்களின் புத்தகத்திலே எழுதப்பட்டு நாளை மறுமையிலே ஹராமான நிலையிலே நரகத்தின் சொத்துகள் என்று வாசிக்கப்படுமே. நான் ஒரு சினிமாவை பார்த்தால் அந்த சினிமாவில் பார்த்த காட்சிகள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்குமே. நான் ஒரு இசையை கேட்டால் அந்த இசை கேட்டதற்குரிய நேரங்களுக்கு கணக்கு கேட்கப்படும் என்ற நேரம் எழுதப்பட்டிருக்குமே.
அதை பார்க்கும் பொழுது என் நிலைமை என்ன என்ற பயம் இருந்தால் எந்த பாவங்களும் யாரையும் தொடராது. அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான். யுத்னா அல் அப்து யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை அழைப்பான். வா வாலிபனா, வா, நெருக்கத்திலே வா, நெருக்கத்திலே வா, நெருக்கத்திலே வா. ஹல் ஃபஅல்த கதா வ கதா ஃபி யௌமி கதா வ கதா, இந்த நேரத்திலே இந்த செயலை நீ செய்தாயா? யா அல்லாஹ், செய்தி நிறைவா, செய்தி நிறைவா, செய்தி நிறைவா என்று எண்ணிக்கொண்டே இருப்பான். மறுபடியும் கேட்பான், இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே இந்த குற்றத்தை நீ செய்தாயா? செய்தி நிறைவா, செய்தி நிறைவா. அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே இருப்பான், அடுக்கிக் கொண்டே இருப்பான், அடுக்கிக் கொண்டே இருப்பான். அடுக்கப்பட்ட பாவங்களை பார்த்து அந்த அடியான் முடிவெடுத்து விடுவான். இனிமேல் அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழி இல்லை என்று தலையை குனிந்து தன்னை அவன் கேவலமாக கருதி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். யா அல்லாஹ், யா அப்தி, யா அப்தி, இன்னி சதர்து லக ஃபித் துன்யா அல் யௌம கஃபர்து லக், அல் யௌம அக்ஃபிரு லக். மகனே, அடிமையே, என் அடியானே, உலகத்திலே நீ செய்த பாவங்களை மக்களின் கண்களில் இருந்து நான் மறைத்தேன். எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய, நான் செய்யக்கூடிய பாவங்களை யாரும் வெளிப்படுத்தவில்லை, யாரும் பார்க்கவில்லை, நான் மறைத்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். அல்லாஹ் மறைக்கிறான். நாடினால் மக்களின் கண்களுக்கு முன்னால் உங்களுடைய பாவங்களை கொண்டு வந்து கேவலப்படுத்துவான். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை கேவலப்படுத்துவான். இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே நீ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன் அடியானே. இங்கே பார், உனக்கும் எனக்கும் இடையிலே ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது, நீ செல். அல்லாஹ்வின் அன்பை உணர்ந்து கொள் வாலிபனே. உன் மீது உன் ரப்பு பாசம் வைத்திருக்கிறான். உன் ரப்பு உன்னை நேசிக்கிறான். உன் ரப்பு உன் மீது முஹப்பத்தை பொழிந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண் வருகிறார்கள், குழந்தையை தொலைத்தவர்களாக. குழந்தை கிடைத்தவுடன் அந்த பெண் அந்த குழந்தையை எடுத்து அப்படியே முத்தம் போடுகிறார்கள், முத்தம் போடுகிறார்கள், முத்தம் போடுகிறார்கள், கெட்டி அணைக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, என் தோழர்களே, இந்த நேரத்தில் இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் போட விரும்புவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, கிடைத்து காணாமல் போனி கிடைத்த குழந்தை, இந்த குழந்தையை தாய் நெருப்பிலே போடுவாளா? அல்லாஹ் 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 அல்லாஹ், இந்த தாயை விட 99 மடங்கு உங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய உங்கள் இறைவன் உங்களை எப்படி நரகத்திலே போட விரும்புவான்? அல்லாஹு அர்ஹம் மின் ஹாதிஹில் உம்மா, இந்த தாயை விட அல்லாஹ் இரக்க குணமுடையவன். வாலிபனை புரிந்து கொள், வாலிபனை தெரிந்து கொள். உன் ரப்பு உன்னை நேசிக்கிறான். நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நீ நரகத்தை விட்டு உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். தயாராகிக்கொள், தயாராகிக்கொள். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. நீ அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அந்த அல்லாஹ் உன்னை சந்திப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் சந்திப்பை நீ வெறுத்தால் அல்லாஹும் உன்னுடைய சந்திப்பை வெறுத்து கொண்டிருக்கிறான். ஆம், எதிரிகளின் சூழ்ச்சி வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. எதிரிகள் வாலிபர்களை மறுமையுடைய சிந்தனையில் இருந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக இணைய தளங்கள் மூலியமாகவும் அல்லது ஆபாசமான படங்கள் மூலியமாகவும் தவறான சிந்தனைகளுடைய கருத்துக்களை விதைப்பதன் மூலியமாகவும் வாலிபர்களின் உள்ளங்களை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்லூரி, முஸ்லிம் கல்லூரி, அந்த கல்லூரியிலே கல்ச்சுரல்ஸ் டே என்று நடத்துவார்கள் அல்லவா, அதற்கு டிஷர்ட் கொடுத்திருக்கிறார்கள். அந்த டிஷர்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்ன வார்த்தை? forget the end of world, forget the end of world,
மறுமையை மறந்துவிடு. இதை போட்டுக்கொண்டு வாலிபர்கள் எல்லாம் தக்பீர் கட்டிக்கொண்டு பள்ளிகளை தொழுது கொண்டிருக்கிறார்கள். நான் கண்களால் பார்த்த காட்சி. இப்படிப்பட்ட நிலைமைக்கு எதிரிகள் நம்மை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய நோக்கம் இஸ்லாம், நம்முடைய நோக்கம் தௌஹீத், நம்முடைய நோக்கம் அல்லாஹுடைய வார்த்தையை இந்த உலகத்தில் உயர்த்தியது. பிலாலின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, அம்மாரின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, சுமையாவின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, ஜாபிருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, அப்துல்லா இப்னு உமருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, இப்னு மஸ்ஊதுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. யோசித்து பாருங்கள், கண்ணியத்திற்கு அடுக்கிக் கொண்டே போகுங்கள். அவர்களின் நோக்கத்தை போன்று நம்முடைய நோக்கத்தையும் மாற்றிக்கொண்டு மறுமைக்கான ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்க தவறினால் நாளை நம்முடைய பிள்ளைகள் யகூதிகளாக நஸ்ரானிகளாக வளர்வார்கள். இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு, அடுத்த தலைமுறையை ஈமானுடன் இஸ்லாமுடன் உருவாக்கக்கூடிய பொறுப்பு என்னை போன்ற வாலிபர்களுக்கும் உங்களை போன்ற வாலிபர்களுடைய கையிலும் இருக்கிறது. தவறினால் நாளைய சமூகம் இஸ்லாமை விட்டு வெளியேறக்கூடிய சமூகமாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆம், வெளியேறிக் கொண்டிருக்கிறது. கணக்கெடுப்பு சொல்லுகிறது. எத்தனை பேர்? 10 நாளைக்கு 7 முஸ்லிம்கள் தமிழ்நாட்டில் இருந்து இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறார்கள். 10 நாளைக்கு 7 பேர் இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறார்கள். யாருக்காக? ஒரு பெண்ணுக்காக, காதலுக்காக. யோசித்து பாருங்கள். யா ஹஸ்ரத்தா, யா ஹஸ்ரத்தா. நஷ்டமில்லை, கேவலமில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறையச்சத்தை உறுதிப்படுத்துங்கள். நஹ்னு ஜெய்சுல்லாஹ், அல்லாஹ்வின் படை நாங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கான நடைபயணத்தை இந்த நிமிடத்திலிருந்து மேற்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய வார்த்தையை இந்த உலகத்திலே பறைசாற்றுவதற்கு தயாராகுங்கள். என் மூலமாக ஒருவன் இஸ்லாமாக வேண்டும் என் மரணத்திற்கு முன்னதாக என்ற லட்சியத்தை உள்ளத்திலே ஏந்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான பாவங்களையும் செய்யாமல் முழுமையான ஈமான் உள்ளவனாக என் ரப்புக்கு முன்னால் நிற்பேன் என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய இறையச்சத்தையும் உங்களுடைய இறையச்சத்தையும் உறுதிப்படுத்துவானாக. என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. நாளை வறுமைகளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சொர்க்கத்திற்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் அனுப்புவானாக. நாளை வறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன், நபிமார்களுடன், சாலிஹீன்களுடன், ஷஹதாக்களுடன், சஹாபாக்களுடன் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அப்போது கௌலி ஹாதா வஸ்ஸக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வஸ்தக்ஃபிருனி லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.